Taste the Daily. மாவட்டம் நாகர்கோவிலில் செயல்பட்டு வரும் பிரபல சந்தையை அப்புறப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் முயற்சிப்பதாக கூறி வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் இருளப்பபுரம் பகுதியில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த மார்க்கெட்டில் மீன், காய்கறி உள்ளிட்டவை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சியாக உயர்த்தப்பட்ட பிறகு இந்த சந்தையை மாற்ற விடிய ஆட்சியாளர்கள் முடிவெடுத்துள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய ஆட்சியில் வியாபாரிகள் நிம்மதியை இழந்து தவித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் கொட்டும் மழையிலும் அரசு பேருந்துகளின் படியில் தொங்கியபடி மாணவர்கள் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். விழுப்புரம் திருக்கோவிலூர் நெடுஞ்சாலை வழியாக வரும் அரசு பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியபடியும் மேற்கூரையில் அமர்ந்தும் கால்களை சாலையில் தேய்த்தவாறும் பயணிக்கின்றனர். இப்படி பயணிக்கும் மாணவர்களின் அட்டகாசம் கொட்டும் மழையிலும் அரங்கேறியது. இதனால் அரசு பேருந்துகளின் பின்னால் வாகனங்களில் வருவோர் அச்சத்திற்கும் ஆளாகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் மாவட்ட காவல்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை கண்டிக்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தஞ்சையில் காவிரி நீரை பெற்றுத்தராத விடியா திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் நீர்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டனர். கர்நாடகாவிற்கு ஆய்வுக்குழுவை அனுப்பி தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட செய்ய வேண்டும் என இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. காவிரி உரிமை மீட்புக்குழு ஒருங்கிணைப்பாளர் பே. மணியரசன் தலைமையில் விவசாயிகள் சங்கம், வன்னியர் சங்கம் என பல அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த முற்றுகை போராட்டத்தை மேற்கொண்டனர். ஈரோட்டில் போக்குவரத்து விதிகளை மீறி காற்று ஒளி மாசு ஏற்படுத்தும் வகையில் ஏர்ஹாரன் பொருத்தி இருந்த பேருந்துகளுக்கு வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். ஈரோடு பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் ஏர்ஹாரன் பொருத்தியிருந்த 2 அரசு பேருந்து, 6 தனியார் பேருந்து உள்ளிட்டவைகளுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 80,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பேருந்து நிலையத்தில் ஆர்டிஓ மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனையால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் உதவித்தொகை, 100 நாள் வேலை திட்டத்தில் 319 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், குடும்ப அட்டைகளுக்கு 35 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 16,577 கன அடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கபினி, KRS அணைகள் முழு கொள்ளளவை எட்ட தொடங்கியுள்ள நிலையில் அணைகளின் பாதுகாப்பு கருதி காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு 5,054 கன அடியாக இருந்த நீர்வரத்து 16,577 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 44.62 கன அடியாக, நீர் இருப்பு 14.59 TMC ஆகவும் உள்ளது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே திருமணமான 8 மாதத்தில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சாலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பிரேம்குமாருக்கு மஞ்சுளா என்ற பெண்ணுடன் 8 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றதாக தெரிகிறது. திருமணத்திற்கு தாய் வீட்டில் இருந்து சீதனமாக வழங்கிய நகைகளை பிரேம்குமார் அடகு வைத்து நீண்ட நாட்களாகியும் மீட்காததால் கணவன், மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மஞ்சுளா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர்.